ஒரு கோயில்ல பிரசாதமா சுண்டல் கொடுக்கறாங்க. அத பார்த்துட்டு ஒரு சின்ன பொண்ணு கூட ஓடி போய் சுண்டலை வாங்கிட்டு தன்னுடைய வீட்டுக்கு ஓடி போயிட்டு வச்சுட்டு தன்னுடைய தம்பியை கூட்டிட்டு வரா. தம்பிக்கு வாங்கி முடிச்சு தன்னுடைய தங்கச்சியும் கூட்டிட்டு வரா. இதை எல்லாத்தையும் இந்த பொண்ணு படிக்கிற ஸ்கூல்ல இருக்கக்கூடிய ஒரு டீச்சர் கவனிச்சுட்டே இருக்காங்க. அப்ப அந்த பொண்ணு கூப்பிட்டு கேக்குறாங்க, எதுக்கு வேகமா ஓடிட்டு போய் வீட்டுல இருக்கிற எல்லாத்தையும் கூட்டிட்டு வர அப்படின்னு கேட்கும் போது, எங்க வீட்டுல இருக்கிற எல்லாரும் பசியில இருக்கிறாங்க, இன்னைக்கு அது இவங்களுக்கு ஒருவேளை சாப்பாடு ஆயிரும், நாங்க நிம்மதியா இருப்போம் அப்படின்னு சொல்றா. ஒரு நாள் அந்த பொண்ணு படிக்கிற ஸ்கூல்ல ரன்னிங் காம்படிஷன் எடுத்துறாங்க. அப்ப அந்த டீச்சருக்கு இந்த பொண்ணு சுண்டலுக்காக ஓடி வந்தது ஞாபகம் வருது. அந்த பொண்ணை கூப்பிட்டு ஓட சொல்றாங்க. இந்த பொண்ணு ஓடுறதுக்கு தயங்குறா. அன்னைக்கு உன்னுடைய குடும்பம் பசில இருக்கிறத தெரிஞ்சுட்டு எவ்வளவு வேகமா ஓடுனையோ அதே வேகத்தோட இன்னைக்கும் ஓடு, உன்னால கண்டிப்பா ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அன்னைக்கு ஓடுன அந்த பெண் தான் இன்னைக்கு நாட்டிற்காக பல பதக்கங்களை வென்று நமக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருக்கக்கூடிய பி.டி. உஷா அவர்கள். நம்ம எல்லாரும் நினைக்கிறோம் குடும்ப வறுமை அப்படிங்கறது சாதிப்பதற்கு மிகப்பெரிய தடையா இருக்கு அப்படின்னு. சாதிப்பதற்கு வறுமை தடை இல்லை அப்படின்னு நிரூபித்த ஒரு பெண்மணி பி.டி. உஷா.